பச்சைக்குடி தப்பாதுன்னு ஒரு சினிமா பாட்டு கூட உண்டு. அதே மாதிரி ஒரு வார்த்தை ஒரு அம்பு, அதிதி தேவோ பவ. அனைவருக்கும் வணக்கம். சிவனுகிரகம் அனைவருக்கும் சிற்கட்டம். இன்று நாம் பார்க்க போற பதிவு புனர்பூச நட்சத்திரத்தை பற்றிய பதிவு. இதனுடைய அதிதேவதை அதிதி தேவி ஆவார். அதிதி தேவி மற்றும் இதனோட வேதகால கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ராமபிரான், வானரங்கள், ராமனுடைய நண்பர்கள் மற்றும் குகன் போன்றவர்கள் வரலாறு பற்றி இந்த பதிவுல நம்ம சுருக்கமா பார்க்கலாம். ஃபுல் ராமாயணம் ஃபுல்லா சொல்றதுன்றது வாய்ப்பே கிடையாது. அது டீகோட் பண்ண விஷயம் நிறைய இருக்கு. மினிமம் ஒரு 3 hours இருந்தாதான் அந்த பதிவு ஃபுல்லா போட முடியும். அந்த அளவுக்குலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒன்லைன் ஸ்டோரியே ஆஸ் யூசுவல் சொல்லிடலாம். முதல்ல நாம் பார்க்க போற பதிவு அதிதி தேவியை பற்றிய வரலாறு. அதிதி தேவி அப்படின்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கடவுள் வழிபாடு தான் இந்த அதிதி தேவியோட வழிபாடு. இவங்களை பத்தி ஒரு 76 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு ரிக்வேதத்துல. இவங்க லலிதா பரமேஸ்வரிக்கு இணையான ஒரு கடவுளாக கருதப்படுகிறார்கள். லக்ஜா கௌரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வழிபாட்டு முறைகள் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் ஓரளவு பிரபல்யமான வழிபாட்டு முறை லக்ஜா கௌரி விரதம் சொல்லி அவங்க அங்க அந்த விரத முறைகளை கடைபிடிக்கிறாங்க. பிளஸ் இவங்களோட வாகனமா சேவல் சொல்லப்படுது. இது ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டியை குறிக்கிறது. முருகன் கூட சேவல் கொடி தான் கையில் வச்சிருப்பாரு. இவர்கள் சேவல் மேல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாக இந்த தேவியின் உருவமானது கருதப்படுகிறது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சப்த ரிஷிகளின் காசியபர் என்று சொல்லக்கூடிய காசியபர் முனிவரின் மனைவியானவர் தான் இந்த அதிதி. இவருக்கு 13 மனைவிகள் உள்ளதா புராணங்கள் சொல்கின்றன. அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் வரும். இந்த 13 மனைவிகள் உள்ளதா சொல்லப்படுகிறது. அதிதி கிருதி என்று சொல்லக்கூடிய இருவர் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். இதுல இந்த அதிதி தேவியானவங்க அவங்களுக்கு முதல்ல குழந்தை பிறக்காம இருந்து நம்ம வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய வேலூர் கரையில் உள்ள வாணியம்பாடி என்ற தலத்தில் அவங்க தவம் இருந்ததாகவும், தவம் இருந்து 36 குழந்தைகள் பிறந்ததாகவும், இந்த 36 குழந்தைகளோட பேரு லிஸ்ட் எனக்கு கரெக்டா ஞாபகமா சொல்ல தெரியல. பட் 12 ஆதித்யர்கள், இந்திரன், வருணன் போன்றவர்கள் அதுல பிறந்த ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியோட தொடர்புடைய வாமனாவதாரம் என்று சொல்லக்கூடிய வாமனாவதார பெருமாள். அவர் தான் ஒரு சின்ன பையனா புள்ள பையனா பலி சக்கரவர்த்தியை 3 அடி கேட்டு உலகளந்த பெருமாளா விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் அவதாரம் இந்த அதிதி தேவிக்கு பிறந்ததுதான். அதிதி தேவியால் உருவாக்கப்பட்ட ஒரு அவதாரம் இதுதான் இந்த வாமன அவதாரம். அவங்க அதுல மெயினா இருக்காங்க. ஸோ இவங்களோட அதிதி தேவி இங்க வழிபட்ட ஸ்தலமான வாணியம்பாடின்றது மிகவும் மகிமை வாய்ந்த ஸ்தலமானது. சரஸ்வதியை சரஸ்வதியால் பாடப்பட்ட ஸ்தலம். அதை நம்ம அந்த இதுக்கு தனி ஒரு பதிவே போடலாம். அந்த அளவுக்கு டேட்டா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா. ஸோ சுவாமி பேர் காசியபேஸ்வரர். அங்க இருக்கிற சுவாமியோட பேர் காசியபேஸ்வரர். அம்மனோட பேர் பெரிய நாயகி அப்படின்னு சொல்றாங்க. பெரிய நாயகின்ற இந்த அம்மன் தான் அதிதி தேவியாக கருதப்படுகிறாள். அங்க சுவாமி மேற்க பார்த்தும் அம்மன் தெற்க பார்த்து இருக்காங்க. சரஸ்வதி தேவி கிழக்கு பார்த்து அங்க அமர்ந்தக்கூடிய ஒரு இது வாணியம் பட்டதால் அது அதே போல தட்சிணாமூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி விசேஷமானவர். புனர்பூச நட்சத்திரத்தின் கிரகம் பிரகஸ்பதி. ஸோ தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்தின் மேல் மான்மொழி எழுதி ஈஸ்வர ஸ்வரூபமாக காட்சி தருகிறார். அது ரொம்ப விசேஷமா கருதப்படுது. அது எப்படி இந்த எருது, அதாவது ரிஷபத்தின் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத நான் அந்த பதிவோட இறுதியில சொல்றேன். ஸ்கிப் பண்ணா பாருங்க. பரிகார முறைகள் அப்படியே கலந்தே வரும். இப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன சொல்லை தட்டாதவர்கள். அதாவது ஒரு வார்த்தை ஒரு சொல்லிட்டாங்கன்னா அதற்காக என்ன எப்பேற்பட்டாவது அந்த இதை காப்பாற்றக்கூடியவர்கள். ராமபிரான் பிறப்பு ஒரு பாயசத்தினால் உருவானது. உங்களுக்கு பாயசம் மிக பிடித்த உணவு. பாயசமானது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பாயச வழிபாடு, பூஜைகளில் பாயசம் வைத்து நியமிப்பது இவர்களுக்கு கர்மவினை அழிக்கக்கூடிய ஒரு பரிகார முறையாக கருதப்படுகிறது. சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் போன்றவர்கள், இந்த இளைய சகோதரர்கள் ராமபிரானுக்கு உற்ற துணையாக இருந்தனர். ஒருத்தர் கூட அதுல அவரை கூட சொல்லல, யாருமே அவரை கூட சொல்லல. ஸோ அதே போல இவர்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய சகோதரர் இருந்தால் கடைசி வரை கூடவே இருந்து துணையாக இருப்பார்கள். சகோதர உறவு இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உறவு. அதே போல இவர்களும் அந்த சகோதரர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவர்களுக்கு தப்பு செய்வது அவ்வளவா பிடிக்காது. ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு அதிலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அதிதி தேவி என்பதால் அதிதி தேவபோ என்று நம்ம சான்ஸ்கிரிட்ல கூட சொல்லுவாங்க. அதாவது விருந்தினர் வரவேற்பு. இவர்கள் விருது உபச்சாரம் செய்வது இவர்களுக்கு மிக பிடித்தமான காரியம். ஆனால் இவர்கள் உணவாக பழத்தை மிகுந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பழக்கமுடைய இது. ஸோ அவங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். பிளஸ் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
சுக்கிர சாபம் பெற்றவர்கள் ராமனாவதாரத்துல வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து இந்த பையன் சின்ன பையனா வந்து விஷ்ணு வந்து தானம் கேட்கிறாரு. அந்த தானத்தை வந்து அப்படியே கொடுக்க முடியாது. யாக குண்டத்துல ஒரு கிண்டி இருக்கும். அந்த கிண்டியில கூர்மையான ஒரு முனை மூலமா அதுல நீர் பார்த்து அந்த நீரை அறிக்கையமா கொடுத்து தான் தானம் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு மாதிரி போய் அந்த பாதையை அடைத்துக் கொள்கிறார். இவர் வந்து ஒரு தர்பையை எடுத்து குத்த ஒரு சிறு சுக்கரனுக்கு ஒரு கண்ணானது குருடாகி விடுகிறது. ஸோ ஒத்த கண்ணன் இதுதான் சுக்கரனை சொல்வார்கள். ஸோ அதனால வந்து இவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர சாபம் உண்டு. அதே போல பிரம்மஹத்தி தோஷமும் எளிதில் பாதிக்கக்கூடிய ஒரு இதுவும் உண்டு. ஏன்னா இவருக்கு ராமன் வந்து தன்னோட தோஷத்தை கழிப்பதற்காக அவர் ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தது அனைவருக்கும் தெரியும். அதே போல தாடகி சம்ஹாரத்தின் போது விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு பெண் சாபமும் ஏற்பட்டது. ஸோ பல விதமான பூர்வ ஜென்ம சாபங்களை கொண்டவர்கள். இந்த பெண் சாபங்கள் நீங்க இவர்கள் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க விஸ்வாமித்திரர் கோயில் சென்று, விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயில் சென்று நவகலச யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. நவகலச அபிஷேகம் என்று சொல்வார்கள். அந்த அபிஷேக முறையை நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். 64 சாபங்களை நீக்கக்கூடிய ஒரு அபிஷேக முறை. ஸோ அந்த அபிஷேக முறையை பின்பற்றும் போது இவர்களுக்கு சர்வ நன்மையும் சர்வ தோஷங்களும் சர்வ பாவங்களும் நிவர்த்தியாகி இவர்கள் எல்லா விதமான நன்மைகளும் பெறுவார்கள். அதே போல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வருடம் ஒரு முறையாவது, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அட்லீஸ்ட் வருடம் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும், ராமர் தீர்த்தம் மற்றும் அங்குள்ள தீர்த்த கட்டங்களில் நீராடுவதும் இவர்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் அளிக்கக்கூடியது. அதிதிக்கு கேரளால ஒரு கோயில் இருக்கு. அதே மாதிரி கர்நாடகால இந்த பாழடைந்த கோயில்கள்ல 2-3 சிற்பங்கள் கண்டெடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த சரஸ்வதி இருக்கக்கூடிய வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய வழிபாடு, இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு செய்யலாம், விஜயாபதி வழிபாடு செய்யலாம். இந்த நட்சத்திரத்தின் முக்கியமான அம்சம் என்றால் ஒரு விதியை மாற்றக்கூடிய பரிகார முறை, அதாவது விதியை மாற்றம் சொல்ற காரிய சித்திக்கான ஒரு பரிகார முறை, முக்கியமான பரிகார முறை நான் சொல்றேன். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அந்த பரிகார முறையை நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். தாரை பரிகார முறைகளையும் சொல்றேன், கேட்டு பயனடைங்கள். ஸோ ராமபிரானை பொறுத்த வரைக்கும் குகன் வந்து ஒரு சகோதரர், ஒரு நல்ல ஒரு நட்புக்கு அடையாளமா அவர் வந்து ஒரு நதியை தான் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றாரு. ராமர் அவரை கட்டி அணைத்து அவரை வந்து இன்றிலிருந்து நம்ம ஐவரானோம் சொல்லி அவரை ஏத்துக்கிறாரு. இவர்களுக்கு சின்ன உதவி செய்தாலும் அதை பெரிதாக கொண்டாடக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். மோஸ்ட்லி லவ் மேரேஜ் தான் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் மனைவிய கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அவர்களுக்கு வந்து எப்படி சீதா திருமணம் நடந்ததோ, ஒரு சின்ன ஒரு சேலஞ்சுக்கு அப்புறம் தான் சிவதனுசுவை முறித்தார். சிவதனுசுவை முறித்து சீதாதேவியை மனம் செய்தது போல ஒரு சின்ன சேலஞ்சுக்கு அப்புறம் அவங்களோட திருமணமாவது நடக்கும். அதே போல பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க போயிட்டு அந்த வாணியம்பாடி ஸ்தலத்துக்கு போய் அங்கு போய் பெரியநாயகி அம்மனுக்கு வெண்ணெய் விளக்கு, பசு வெண்ணெயில் விளக்கிட்டு, தாமரை திரி கொண்டு விளக்கிட்டு, பசு வெண்ணெய் விளக்கு, வெண்ணெயால நெய் கிடையாது, வெண்ணெயால விளக்கணிவது அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. கல்கண்டு மற்றும் பாயசம் நைவேதித்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனைகள் போன்றவற்றை செய்து வழிபாடு செய்வதால் இவர்கள் பிள்ளைகளுடன் பிரிவிலிருந்து கொஞ்சம் பிரிவு போன்ற கொடுமையிலிருந்து விடுபடும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். அதே போல வந்து இவங்க வந்து அலைச்சல் மிகுந்த உத்தியோகத்தில் இருப்பார்கள். இந்த நட்சத்திரமானது மல்லிகை பொருட்களுக்கான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் மல்லிகை பொருள் வாங்க, மல்லிகை பொருட்கள் பன்மடங்காக பெருகும். வீட்டில் மல்லிகை பொருட்களுக்கான குறைவே இருக்காது. ஸோ லக்கி நட்சத்திர ஃபார் பையிங் ப்ரொவிஷன்ஸ் இந்த மந்த். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு முறையாவது வாங்கி பாருங்க. அதோட அனுபவத்தை தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மல்லிகை பொருள் வாங்கின ஒரு அனுபவத்தை, அதோட அனுபவத்தை உங்களோட ஏதாவது சுவாசமா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடு கட்ட, வீடு மாற, பால் காய்ச்ச போன்றவற்றுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் சாதனை படைக்கக்கூடியவர்கள். ரீபில்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டை இடித்து புது வீடு புதுப்பித்து கட்டி கொடுப்பது போன்றவற்றில், அதாவது ரீபில்ட், ரீஜெனரேஷன், உங்களோட ஸ்பெஷல் கேரக்டர் ரீஜெனரேஷன். அந்த ரீஜெனரேஷன் டெக்னாலஜியில இவர்கள் மிகுந்த வல்லவர்கள். ஸோ ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் சாதனை படைக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் வட்டிக்கு விட்டு வாங்குறதை மட்டும் அவாய்ட் பண்ணணும். பர்சனல் பினான்சியல் ரிலேட்டட் பிசினஸும் நிறைய பண்ணுவாங்க. வெளியில இவங்க கையால பண்ணாம யாராவது பண்ணி கொடுக்குறாங்கன்னு அது ஓகே. ஈவன் திருக்குறானில் கூட வட்டிக்கு கொடுத்து வாங்குவது மிகவும் தவறு என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வட்டி கொடுத்து வாங்குவதால் சில விதமான பிரச்சனைகள் வாழ்வில் ஏற்படும். இதற்கான பரிகாரம் ராமேஸ்வரம் சென்று அதற்கான பாப நிவர்த்திகளை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் 36 பேருக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறப்புடையது. எப்போ அன்னதானம் போட்டாலும் 36 பேருக்கு குறையாமல் அன்னதானம் அளிப்பது இவர்களுக்கு வாழ்வில் வளத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் ராவனுக்கு எவ்வாறு துணையாக இருந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நண்பன்
வாழ்க்கையில் கடைசி முறை துணையாக இருப்பார். சகோதரர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மனைவி கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஓகே, இவர்கள் சந்தேகப்படாமல் இருப்பது, அதாவது இவங்க சந்தேகப்பட மாட்டாங்க, ஊருக்காக இவங்க வந்து சந்தேகப்படுற மாதிரி நடிப்பாங்க. அவங்க நம்பிக்கையா தான் இருப்பாங்க. ஸோ மற்றவங்க பேச்சை கேட்கறது இவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயம். சொந்தமா சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்தவர்கள் சொல்றதை கேட்டு ஆடுனா அவங்க லைஃப்ல வந்து சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும். இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு காவலாக இருக்கக்கூடிய நாகம் ஆதிசேஷன் நாகமாகும். லக்ஷ்மணன் எப்படி ராமனோட கூடவே இருந்து காத்தாரோ அந்த மாதிரி இந்த இதுவானது. இந்த நட்சத்திரத்துக்கு ராவணனை கொண்டதால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துதான் ராமேஸ்வரத்தில் ராமரானவர் வழிபாட்டு முறைகளை செய்தார். ஸோ ராமேஸ்வரம் வழிபாடு மிகுந்த நன்மை தரக்கூடிய வழிபாட்டு முறையாகும். ஸோ பதாமி, கர்நாடகா பதாமியில் போன்றவற்றிலும் அதே மாதிரி குருச்சேத்ராவிலும் இவங்க இந்த கர்நாடகா பதாமியில அதிதி தேவிக்கு சன்னதி இருக்கு. குருட்சேத்ரால வந்து அதிதி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீர்த்தம் சரையு நதி தீர்த்தம், ராம தீர்த்தங்கள் போன்றவற்றில் குளிக்க இவர்களுக்கு. அடுத்ததாக முக்கியமான பரிகார முறை என்னன்னா, ஆஞ்சநேயருக்கு அரச மரத்தின் இலைகளை எடுத்து அந்த இலைகளில் ராம் என்று சந்திரத்தால் எழுதி, ராம்னு சந்திரத்தால எழுதி 21-11 அதை ஒரு மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு உங்களுடைய பிரச்சனை நினைத்து அந்த மாலையை தொடர்ந்து சாத்தி வர சனிக்கிழமையிலோ இல்ல செவ்வாய்க்கிழமையிலோ இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் சாத்தி வர உங்களுடைய பிரச்சனைகள் தவிடுபடியாக்கப்படும். இது 100%. இதை முயற்சித்து பார்த்து உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல போடுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பையன் ஆஞ்சநேயர் வந்து இந்த நட்சத்திரத்தின் காவலர். புனர்பூச நட்சத்திரத்தின் காவலர் ஆஞ்சநேயர். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் சித்தராக தன்வந்திரி பகவான் வைத்தீஸ்வரன் கோயில் குடியிருக்கும் தன்வந்திரி பகவான் சித்தராக வருகிறார். தன்வந்திரி பகவான் வழிபாடு, அப்புறம் வந்து நீம் கரோலி பாபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீம் கரோலி பாபா ஆஞ்சநேயரோட அம்சமா கருதப்படுறாரு. நீம் கரோலி பாபா உங்க மொபைல்ல நீங்க வால்பேப்பரா வச்சு அவரை டெய்லி பார்த்திருந்தா கூட உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். அதே மாதிரி அவரோட ராம் சாண்டிங் இருக்கு. அந்த சாண்டிங்கை கேட்டாலுமே உங்களுக்கு ஒரு மனதில் நிம்மதி பிறக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு நீம் கரோலி பாபா. நீங்க போய் நேர்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நினைத்த இடத்தில் இருந்தாலே மகான்கள் வந்து அருளக்கூடியவர்கள் வழிபாடு. மற்றும் அகத்தியர் ராமபிரானுக்கு உபதேசித்த ஆதித்ய ஹிருதய மந்திரம், ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அது வெற்றி, நார்மலாகவே சூரியன் வெற்றியை குறிக்கும் ஒரு கிரகமாகும். அந்த வெற்றி உங்களுக்கு காரியங்களில் வெற்றியும், நீங்கள் செய்கிற காரியம் எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர வழிபாட்டு முறை ஆதித்ய ஹிருதயம். உங்கள் உடல்நலம் வலுவாக சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய சூரிய நமஸ்கார முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹெல்த் பயங்கரமா டாக்ஸிக்காக இம்ப்ரூவ் ஆகும். நன்றி. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்திக்கிறேன். நன்றி.